பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை பலத்தினாலும் மரியாதையினாலும் உயர்த்துகிறார் என்பதை சங்கீதக்காரன் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறத பார்க்க முடியும். காண்டாமிருகத்தின் கொம்பு எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு என்பது வலிமை, வெற்றி மற்றும் தைரியம் ஆகியவற்றை குறிக்கிறது. நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்படின்னா, நாம் சோர்வடைந்திருக்கும் போது கர்த்தர் அவர் நம்மை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு புதிய கிருபையை கொடுத்து, புதிய பலத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வு, பயம், தோல்வி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. எதற்காக? நாம் பலம் உள்ளவனாய் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக. சங்கீதம் 89:17 நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அவருடைய தயவினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொம்பு உயரும். நான் இப்படி சொல்லுவேன், பிரைஸ் அல்லாஹ். அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சல் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள். காரணம் என்ன? அவள் கர்த்தரை நம்பின காரியம், கர்த்தரிடத்தில் ஜெபித்த காரியம் கேட்கப்பட்டது. இப்போ சொல்கிறா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். நான் தலை குனிந்து நின்ற இடத்தில் கர்த்தர் என்னை தலை நிமிர பண்ணினார். என் பகஞ்சனுடைய வாய் அடைக்கப்படுகிறது. இந்த காலவில் நான் சொல்லுவேன், சங்கீதம் 132:17 வாசிக்கும்போது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணும், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் உங்களுக்காக ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். பிரைஸ் அல்லாஹ். சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது. தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் ஊற்றி விடுங்க. கட்டாய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஊற்றுகிற ஒவ்வொருடைய கொம்பையும் கர்த்தர் உயர்த்த பண்ணுங்கப்பா.
அவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இன்னைக்கு நிரப்பப்படட்டும். ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய சந்தோஷம் உண்டாகும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.